நீங்க எந்த எமோஷன்ஸ், எந்த உணர்ச்சிகளை உங்களுடைய அடிப்படை உணர்ச்சிகளாக முடிவெடுக்கின்றீர்களோ, வாழுகின்றீர்களோ, அது சார்ந்த நிகழ்வுகளைத்தான் உங்கள் உலகத்திலே உருவாக்குவீர்கள். உங்கள் ஜெகமாயை ஒரு கண்ணாடி. நவரச உணர்ச்சி கொந்தளிப்புக்கு அடிமையா இருந்தீங்கன்னா எப்படி உங்க நாக்கு காரசாரமான அறுசுவை உணவுக்கு அடிமைப்படுதோ, அதே மாதிரி உங்க மனம் நவரச உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்கு அடிமைப்படும். நவரச உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்கு அடிமைப்படுகின்ற மனம் இந்த ஜெகமாயை எனும் கண்ணாடியில் அதைத்தான் பார்க்கும். கண்ணாடியை பார்க்கும் நாயைப் போலே, கண்ணாடி முன்னிற்கும் புலியைப் போலே. கண்ணாடி முன்னாடி ஒரு நாய் நின்னா இன்னொரு நாயைத்தான் முன்னாடி பார்க்கும். ஒரு கண்ணாடியோட சண்டை போட்டுட்டு இருக்கும். கண்ணாடியை உடைத்தாலும் அடிபட போவது நாய்க்குத்தான். கண்ணாடி துண்டுகள் சொல்லி கஷ்டப்பட போறது நாய் தான். புலியே ஆனாலும் கண்ணாடி முன்னின்று சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் அடிபட போவதும் அழிய போவதும் காயப்பட போவதும் புலிதான். அது மாதிரி நவரச உணர்ச்சி கொந்தளிப்புக்கு அடிமைப்பட்ட மனத்தோடு நீங்கள் இந்த ஜெகமாயை எனும் கண்ணாடியை பார்ப்பீர்களானால் அதுதான் இங்க பிரதிபலிக்கும். அதுதான் பிம்பமாக வெளிப்படும். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். பயம் சார்ந்து உங்கள் நாளை துவங்குவீர்களானால் மேலும் பயத்தை அளிக்கக்கூடிய நிகழ்வுகளே உங்க வாழ்க்கையில வரும்.